பேசுவான். என்ன ஆளுடா, என்ன சாதிடா, என்ன மதம்டா, இந்த மயிலடா மத்தைடான்னு வச்சுப்பான். 2 மாம்பழம் சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல, வேற யாருக்காவது கொடுன்னு போயிட்டாரு. 3 கோடி பேர் சாமியார்கள் கோமணம் கட்டியும் கட்டாம திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுக்கு ஒரு தடவை கூடுறான். இந்த 3 கோடி பேரும் என்னன்னு குடியுரிமை சான்றிதழ் நிரூபிப்பான்னு எனக்கு தெரியல. அமைச்சர் சொல்றான சமஸ்கிருதம் படிச்சா கொழுப்பு குறைஞ்சிரும்ன்றானே. சமஸ்கிருதத்தில் பேசினா கொழுப்பு குறைஞ்சிரும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சாதம் சாதம் ரெடி ரெடி எழுத்து தமிழ். இது என்ன மொழி? இதுதான் கர்மாந்திர மொழின்னு வருது. இது ஒரு இளவு மொழி. நாட்டை ஆள துடிப்பவர்கள், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், ரசிகர்களை வைத்திருக்கிறோம் என்று பேசுகிறவர்கள் ஒவ்வொரு தலைவர்களின் பிறந்த நாளிலும் மரக்கன்று நட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பல லட்சங்களை நடுகிறார்கள். ஆனால் எங்குதான் நடுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் ஒரு இது படித்தேன் வேடிக்கையா. ஒரு அமைச்சர் வந்து மரம் நட வர்றாரு, மரக்கண்டை கொடுக்குறாங்க. அவர் அந்த குழியில் இந்த இடத்துல நடுவாங்கிறாரு. வேணாம் வேணாம் வேணாம், அங்கே தான் நடணுன்றாரு அதிகாரிகள். ஏன் அப்படின்னு, இல்லை 20 வருஷமா அந்த இடத்துல தான் நட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏன்னா 20 ஆண்டுகளாக ஒரே குழியில் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அது 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 அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க மரம் நடுவது. அதிகாரம் இருந்தால் ஐயா மரம் ஆசிலாமணி அவர்கள் இந்த பூமியை 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் போர்த்தி விடுவோம்னா, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று நாம் ஆட்சியின் வரைவிலே கொடுத்திருக்கோம். 10 ஆண்டுகள். இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை மத்திய அமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் வாசித்து முடித்திருக்கிறார். வாசிக்கும் முன்னமே சோர்வடைஞ்சு உட்கார்ந்து விட்டார். அவ்வளவு பெரிய நெடுங்கதை, மகாபாரதம் ராமாயணத்தை விட பெரிய கதையா இருந்தது. அது ஒரு இதிகாசம். அதுல 4000 கோடிக்கு மேலாக தூய காற்றுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அது எங்கிருந்து எந்த சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்து தூய காற்றை தருவார்கள் என்றுதான் நமக்கு தெரியல. இன்னும் கிளீன் இந்தியா, தூய்மை இந்தியாவுக்கு 12,500 கோடி ஒதுக்கி. 12,500 கோடி தூய்மை இந்தியா திட்டம் இருக்குதே ஒழிய பசுமை இந்தியா திட்டம் வாயிலிருந்து வரவே மாட்டேங்கிறது. காற்று எங்கிருந்து 4000 கோடிக்கு வாங்குவீங்க? எங்கே வாங்குவீங்க? இது ஏதோ பர்பஸை மாதிரி, ஏதோ சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் நினைச்சிட்டு இருக்காங்க காற்று. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மனிதனுக்கு மட்டும் சராசரி ஆவரேஜ் 420 மரங்கள் தேவை ஒரு மனிதனுக்கு. ஐயா பேசுனாங்க பாருங்க, 14 ஏக்கர் நிலம் இது. 1500க்கும் மேற்பட்ட மர வகைகளை நட்டுருக்கேங்கிறாங்க. 1500க்கும் மேற்பட்ட மர வகைகளை நட்டுருக்கேங்கிறாங்க. எல்லாமே நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்தது எல்லாமே அறிவியல். இப்போ வரும்போது கடலை செடிக்குள்ளே உளுந்த போட்டிருக்கு. எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் கூட தம்பி உளுந்த போட்டிருக்காங்க பாருங்க. உளுந்தை வரப்பில் போடுவது, ஆமணக்கு செடியை போடுவதெல்லாம் எதற்காக? பூச்சியை தடுப்பதற்கு. இந்த மிளகாய் கொள்ளையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டு கரை புறம்பூரா ஆமணக்கு விதையை நாங்கள் விதைச்சி விட்ருவோம். இப்போ பூச்சி வருவார், அவர் வருவார். வரும்போது இந்த ஆமணக்கு இலை அதுக்கு ரொம்ப சுவையான உணவு. அந்த ஆமணக்கு இலையவே தின்னுட்டு கீழே இறங்கப்பட்டார். மிளகா கொள்ளைகளை போகாது. அது பூச்சி தடுப்பானாக நின்றுது. நமக்கு தெரியல, ஏதோ நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அப்பம் பெரியப்பெல்லாம் எதுக்கிட்ட அந்த வேலி வரப்போகிறதுல ஆமணக்கு விதையை விதைக்கிறான். எல்லாமே அறிவியல். இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஐயா என்ன சொல்கிறாரு, வேலி முழுக்க மூங்கில போட்டிருக்கேன்றார். அவர் போட்டிருக்கார் பாருங்க, வேலி முழுக்க மூங்கில். அது இயற்கை வேலியாகவும் மாறிடுது, வனமாகவும் இருக்குது. மரம் என்பது வெறும் மரம் அல்ல. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னபோது மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான். மரம் இல்லாத ஒன்றும் இல்லை. உயிர் என்பது காற்று. நம்ம மக்கள் சொல்லிக் கொடுத்தது இறந்தவன அவன் பேயாயிடுவான். ஒருத்தன் ஆக மாட்டான். எங்க அப்பா நம்மாழ்வார் உளவிய காடு என்றால் அவர் சுவாசித்து விட்ட மூச்சு காற்று இங்கு உலாவும். நான் மரணித்தால் நான் சுவாசித்த காற்றை நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் ஒவ்வொரு மூச்சு காற்றை உட்கொண்டிருக்கிறோம். இந்த வெறுமனை வீசுகிற காற்றை மூச்சு காற்றாக, சுவாச காற்றாக மாற்றி தருகிற பணியை உலகில் மரங்கள் தான் செய்கிறது. ஒருவன் மரணித்து போனால் அவன் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டான். அவன் சுவாசித்து விட்ட காற்று இந்த காற்றோடு கலக்கும், இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு போவார். அவ்வளவுதான். நாம் முன்னோர்களின் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம் என்றுதான் நாம் இந்த வனம் செய்வோம் என்கிற முயற்சியை முன்னெடுத்தோம். நம் பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பனை விதைகளை தூவினார்கள். தம்பி பனை சதீஷ் அவர்கள் கூட இங்கே வந்து பேசினார்கள். உலகில் ஒரு மரம் தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் பயன்பாட்டிற்கு, மானுட பயன்பாட்டிற்கு அளிக்கிறது என்றால் அது உலகிலே பனை மட்டும்தான். இப்போ தென்னை இருக்கிறது என்றால் பராமரிக்கணும். ஆனால் பனைக்கு அப்படி இல்லை. மட்டையை கிழித்து விட்டால் போதும், அது கழிச்சு விட்டால் போதும். அப்படி பயன் தரக்கூடிய ஒரு மரம் பனை. ஆனால் இன்றைக்கு 100 ஆண்டு கால 150 ஆண்டு கால பனை வெறும் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பேரவலம். எங்கள் ஊரில் கேரளாவிலிருந்து வந்து செங்கல் காலவாய்க்கு பனைகளை வெட்டி ஏற்றுகிறார்கள். என்னுடைய கிராமத்தில் என்னுடைய வயல் வரப்பில் இருந்த பனைகள் வெட்டப்பட்டு விட்டது. யாரை கட்டி வெட்டினீர்கள் என்றால், எதுக்குப்பா பனைமரம் தானப்பா, எதுக்குப்பா அவ்வளோ கோவப்படுறாங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்றாங்க. திருநெல்வேலியில் ஒரு பனையெல்லாம் 200-250 ஆண்டுகள். நான் கூட சாலையில் நடந்து போகிறபோது என் தம்பி சிவாட்டு கேட்டு, இந்த பனை நம் பாட்டன் புலித்தேவனை பார்த்திருக்கிறது, அழகுமுத்துக்கோனை பார்த்திருக்கிறது என்று. மிகப்பெரிய பொருளாதாரம் அதில் இருக்கிறது. தலைவர் அவர்கள் பணம் பழத்தில் இருந்து இனிப்பு மிட்டாய் செய்தார். சீனி மிட்டாய் நம்ம சாப்பிட்றோம்ல, அது மிட்டாய். பனங்கிழங்கை அப்படியே அதை காய வச்சு அவிச்சு காய வச்சு பதப்படுத்தி அதில் மாவெடுத்து மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். அதை நான் பயன்படுத்தினேன். என் தம்பி கிருபாவிட்டிருந்து பனங்கிழங்கை 200-300 கிழங்கு கொண்டு வந்து அவிச்சு காய வச்சு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை அரவையில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து அதை சலித்து மாவாக எடுத்து வைத்துக்கொண்டு களியை சாப்பிட்றோம். சப்பாத்தி அதில் செய்கிறோம். சப்பாத்தி நானும் சாப்பிட்றேன், என்னுடைய மகன் மாவீரன் பிரபாகரனும் சாப்பிட்றாரு. அந்த களியை சாப்பிடுகிறார். பணம் கிழங்கிலிருந்து களி, மைதாவுக்கு பதிலாக நம் மாற்று பொருளாதாரம். இப்போ மட்டை நாராகிறது, மட்டை வேலி ஆகிறது, மட்டை அந்த நார் பொட்டி ஆகிறது, கொட்டான் ஆகிறது. பனை நாரிலும் பொட்டி, பனை ஓலையிலும் பெட்டி, பனை ஓலையில் முறம், சுலகு, பாய், எல்லா பயன்பாடும். இப்போதான் மரங்கள், முன்பெல்லாம் மச்செல்லாம் நாங்கள் அடைக்கிற போது பனை மரங்களை தான். அப்படி தேக்கு அப்படி 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 இருக்கும். அது தேக்களவுக்கு உறுதியாக இருக்கும். அவ்வளவு பயன் தரக்கூடிய பனையை அதை விட்டுட்டோம். கல்லு மது என்று தடை செய்து விட்டார். ஒரு இயற்கை மதுபானத்தை உண்மையிலே தமிழ் தேசிய இனத்தின் தேசிய மதுபானமாக பனங்கள், பனம்பால், தென்னம்பால் இருந்திருக்கணும். நம்ம சொல்லும்போது சிரிச்சாங்க, இன்னும் சிரிப்பாங்க. ஆனால் நம்ம வந்தபோது சாதிப்போம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, அது விற்பனைக்கு. நம்ம நட்டு வைக்கிற பனை இப்போ நடுற பனை நமக்கு பயன் தராது, நம்ம பிள்ளைகளுக்கு பயன் தரும். ஆனால் இருக்கிற பனைகளை நாம் பயன்படுத்தி காட்டுவோம். ஆயிரக்கணக்கான பனைகள் இருக்கிற இடத்தில் தொழிற்சாலை போடுவோம். பதநீரை இறக்குவோம். கருப்பட்டி, பனம் கற்கண்டு, கல் இறக்குறோம். குடிக்க போக மீதி கருப்பட்டி. இதில் பாருங்க, பதநீரில் காய்ச்சற கருப்பட்டியை விட கல்லில் காய்ச்சற கருப்பட்டி விலை அதிகம். அது எதனால் அப்படி செய்யறான்? அந்த பதநீருக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு தைக்கிறான், அதனால அது செயற்கையாயிருந்தான். அப்ப கல் தூய நீர், அதனால அதுல காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். இது 350, அது 500 ரூபாய். உலக நாடுகள் எல்லாம் இயற்கை உணவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈடு கொடுக்க முடியல. ஏன்? வேளாண்மை இல்லை, செய்ய முடியல. இப்ப கடைகள்லாம் நம்ம வந்ததுக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க, நஞ்சில்லா உணவு, இயற்கை உணவகம் எழுதியிருக்கிறான். மரச்செக்கெண்ணெய் இங்கே கிடைக்கும். இவ்வளவுதான் எங்க வீட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் ஒரு செக்க சும்மா அப்படி வச்சாவது விற்கிறான். ஏன்னா மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறான். நாம் பழமை பேசுகிறோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பழமைவாதம் பேசுவான், பழமைவாதம் பேசுவான்னு. அப்புறம் எதுக்கு செக்கு இன்னைக்கு ஓடி வரிசையில் நிற்கிற? என் தம்பி காசிராமன் சொல்லாம பாருங்க, அந்த இப்போ எனக்கெல்லாம் பொடி சோப்பெல்லாம் அவன் தான் கொடுக்குறான். நான் ஒரு சோப்பை 1.5 மாதம் 2 மாதம் பயன்படுத்துவேன். ஆனால் அவன் அதில் பார்த்தா ஒரு கற்பூர வாசனை வருது. கற்பூர வாசனை அந்த சோப்பை அப்படியே சார் உண்டு. முகத்துக்கு உடம்புக்கு சோப் போட்டு குளிக்கிறது இல்லை, ஏன்னா தண்ணீர் ரொம்ப வீணாகுதுன்ட்டு நான் குளிக்கிறது இல்லை. ஆமாம், அது சோப் போட்டு அதை கழுவுறதுக்கு ஒரு 2-3 இது போகுது, அள்ளி தண்ணி போகுது. கருமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டுக்கிறது. எங்கம்மா சோப்பை கண்ணான்னு கையில்கிட்ட கேட்டால், உங்களுக்கு எதுக்கு சோப்பு? 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு சோப்பு. அதே இடத்துல இருக்கும், அப்படியே இருக்கும். எப்போவாது எடுத்து
முகத்தில் ரொம்ப ஆளுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தேய்ச்சிக்கிறது. எல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்துட்றான். தம்பி காசிராமன் தான் எனக்கு பர்பஸை பொடி எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது. நாம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள்கிட்ட சொல்லுவேன், நம்ம சாதியை வச்சு மதத்தை வச்சு சாமியை வச்சு அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை. நாம் வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். சாமி நம்மை காப்பாற்றாது, சாமியும் சேர்த்து பூமி தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. தம்பி காசிராமனோட குறிப்பிட்ட புவிசார் அரசியல் பெருமைக்கு சொல்லல, பெருமிதத்தோடும் திமிரோடும் பதிவு செய்கிற உலகில் சூழியல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது குறித்து பேசுவார்கள். ஆனால் உலகிலே ஒரு அரசியல் பேரியக்கம் சூழியல் சார்ந்து ஒரு பாசறை உருவாக்கி இயங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு பாசறை, பண்பாட்டு மீட்சிக்கென்று ஒரு பாசறை வீரத்தமிழர் முன்னணி என்று, மெய்யல் கோட்பாட்டை மீட்பதற்கு ஒரு பாசறை என்றால் வைத்து இயங்குகிற ஒரு அரசியல் படை இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே ஐயா தலைவர் மாசலாமணி அவர்களோடு குறிப்பிட்டார்கள், நீரின்றி அமையாது உலகு. இது நமது மறைமொழியில் நமது வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளியது. நீரின்றி அமையாது உலகு எனின் காடின்றி அமையாது நீர் என்பதும் உண்மையானது. அதை புரிந்து கொள்ளணும். பூமியில் சீமக்கருவேல மரங்கள், யூக்கலிப்டஸ் மரங்களுக்கு வேர்க்கிற தன்மை இல்லை, வேர்க்கல். அப்ப மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது மரங்கள் தான். இது நன்கு விளங்கணும். ஒரு மனித வாழ்க்கைக்கு சாதி மதம் கடவுள் இவையெல்லாம் தேவைப்படலை, அது இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் சூரிய ஒளி, நீர், காற்று, மரங்கள் இவையெல்லாம் இல்லாது வாழ முடியாது. இன்னைக்கு உலகம் மெதுவாக விழித்துக் கொள்ளுது, ஆனால் அதைவிட வேகமாக பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. வள வேட்டை, பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக பூமி மாற்றப்பட்டுவிட்டது. அமேசான் காடுகள் பல இடங்களில் தீப்பற்றி எரிகிறது என்றால் காரணம் என்ன? அதுவா தீப்பிடிச்சு எரிஞ்சுனா ஒரு இடத்துல பற்றும், அப்படியே பரவும். அப்படி இல்லையே, 650க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நாளில் தீப்பற்றி எரியுதுன்னா காரணம் என்ன? 400க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் அந்த காடுகளில் வாழ்கிறார்கள். உலகத்தின் நுரையீரல், பூமியின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் காடுகள், பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் அந்த காடுகளில் வாழ்கிறது. அந்த காடுகளுக்குள் இருக்கிற வளத்தை வேட்டையாட கூட்டிணைவு நிறுவனங்கள் துடிக்கிறது. அதை வேட்டைக்காடாக மாற்ற முயலுகிற போது அங்கே வாழ்ந்த தொல்குடி மக்கள், பழங்குடியினர் தடுக்கிறான். உனக்கு இது காடு, எனக்கு இது வீடு, வெளியேறுன்றான். அவன் போராடுறான். போராடி போராடி கடைசியாக நீதிமன்றத்துக்கு செல்கிறான். நீதிமன்றம் வள வேட்டைக்கு தடை விதிக்குது. கடைசி என்ன நடந்தது? ஒரே நாளில் பத்தி எரிந்தது. பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் செத்து மடியுது. உலகத்தின் நுரையீரல் புகையாக போய்கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு தண்டகாரண்யம்? மாவோயிஸ்டுகள் வரலாறு என்ன? எப்படி மாவோயிஸ்ட் வந்தா? 250 லட்சம் கோடிக்கு இதுக்குள்ள இருக்க கனிம வளங்களை வேட்டையாட ஒப்பந்தம். அந்த காடுகளை அழித்தால் தான் மலைகளுக்குள்ள இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். கிரீன் கண்டர், பச்சை வேட்டை என்ற ஒரு திட்டத்தை போட்டு தண்டகாரண்ய காடுகளுக்குள்ள போகும்போது அங்கே வாழ்ந்த பழங்குடியின மக்கள் என் வாழ்விடத்தை அழிப்பதற்கு நீ யார் என்று கையில் விளக்கமாறு, கட்ட, செருப்பு இதை வைத்துக் கொண்டுதான் போராட தொடங்கினார்கள். கையிலே விளக்கமாறும் கட்டையில் இருந்தவன் கையில் துப்பாக்கி எப்படி வந்தது? இதுதான் கேள்வி. தன் காடுகளை, தன் வாழ்விடத்தை, பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த அந்த வாழ்விடத்தை காப்பாற்ற போராடிய மக்கள் தான் இன்று மாவோயிஸ்ட் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள். நாம் எப்படி மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகிற போது நாம் பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள், தேச துரோகிகள் என்று கட்டமைக்கப்படுகிறோமோ, பரப்பிவிடப்படுகிறோமோ, பழி சுமத்தப்படுகிறோமோ, அப்படித்தான் இவர்கள் பழி சுமத்தப்பட்டார்கள். இப்ப காடுகளுக்குள் இருக்கிற பழங்குடி மக்களை வெளியேற்ற துடிக்கிறார்கள். ஏன்? காடுகளுக்கு அவர்களால் ஆபத்து என்று.
இத்தனை ஆண்டு காலமாக காடுகளை பராமரித்து காத்தவர்களையே அவர்களையே இவர்கள் காடுகளுக்கு இவர்களால் ஆபத்து, வெளியேறுங்கள் என்று விரட்ட பார்க்கிறார். நுட்பமான அறிவியல். சூரிய ஒளி கடல் மீது படுகிறது, ஏரி குளங்கள் மீது படுகிறது, நீர் வெப்பமாகி நீராவியாகி மேலே போகிறது. அப்பா எழுதுகிறாருல்ல, நம்மாழ்வார் அப்பா. கண்ணதாசன் எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு பாரு, சரியா தானே சொல்லியிருக்கிறாரு. முகிலின் கண்ணீர் மலைத்துளியாகும், இரவின் கண்ணீர் பனித்துளியாகும் என்று எழுதுறார். அது ஏன் அப்படி? அதில் ஒரு அறிவியல் இருக்கு பாருங்க. முகிலின் கண்ணீர் மழை, ஆனால் இரவில் நீராவியாகி போவது மேகமாவது இல்லை. அப்ப என்ன இது? போயிட்டு கொட்டிடுது, அது பனியாயிருது. அப்ப இரவின் கண்ணீர் பனி, பனித்துளி என்று எழுதுறார் கண்ணதாசன். அப்ப சூரிய ஒளி அதுல பட்டு நீராவியாகி மேலே போகுது, அது சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இது மேகமாகல. ஏன்னா அதுக்கு அடர்த்தி பத்தல, கணம் குறைவாது. அப்ப எப்போது மேகமாகுது? மரங்களின் வியர்வை, மனிதர்களின் வியர்வை, பறவை விலங்குகளின் வியர்வை, இவை எல்லாம் நீராவியாகி மேலே போய் இந்த மேலே சுத்தி கொண்டிருக்க இந்த நீராவியோடு சேருது. இது சேரும்போது அப்பவும் இது மேகமாகல. ஆனால் அங்கே காற்று மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிற தூசி, கரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருவெடுக்குது மேகமாக. இந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. பெண் பஞ்சு மாதிரி நீங்க பாக்குறீங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த தள்ளி கொண்டு போற மேகத்தை தடுத்து நிறுத்துகிற மதில் சுவர் தான் மலைகள். பல முறை நான் இதை பதிவு செய்திருக்கேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. அந்த நாட்டின் நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா உணவு தான் மருந்து, மருந்தே உணவு. நீ என்ன சாப்பிட்றியோ அதை வச்சு தான் உன் நலன். அப்ப அந்த வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்தது. மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இப்படிதான் இது ஒரு சுழற்சி. இப்போ இந்த மேகம் அப்படி போகுது. இப்போ நான் ராமநாதபுரம், எனக்கு கடல் இருக்கு, ஆனால் மலை இல்லை. கடல் இருக்குது, அருகிலே எனக்கு கடல் இருக்குது. ஏன் நான் மழைப்பொழிவை பெற முடியல? மலைகள் இல்லை. அப்ப என்னுடைய நீராவி எங்க வந்து சேருது? மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து நின்றுது. அப்ப கம்பம், குமிழி, தேனி இதெல்லாம் வளமா இருக்கு. கடல் அங்க கடல் இல்லாம வளமா இருக்கான். கடல் இருக்கு, நான் வறண்டு இருக்கேன். இது காரணம் மலைகள் இல்லை. இப்போ இந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிறது மலை. தடுத்து நிறுத்துது. முண்டாசி தலப்பா கட்டின மாதிரி மேகம் படுத்து கிடக்கு. இந்த மேகம் எப்போது மழையை பொழியும் என்றால் எங்கு குளிர்ச்சியா இருக்கோ அங்க கொட்டிடுது. குளிர்ச்சி எங்க இருக்குது? காடுகள் எங்க அடர்ந்து இருக்கோ அங்க குழு குழுன்னு இருக்குது. இப்ப மலை மேல் உயர்ந்து இருக்கிற 200 அடி 300 அடி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கு. இப்படி அடர்ந்து உயர்ந்த இந்த காடுகள் குழு குழு என்று இருப்பதால் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வந்துருது. அப்ப அந்த மரங்கள், மலை மேல அடர்ந்து இருக்கிற மரங்களை நட்டது யார்? நீங்கள் அல்ல, நான் அல்ல, நம் தாத்தன் அல்ல, பாட்டன் அல்ல, ஏன் நம் பரம்பரையே கிடையாது. யார்? அவ்வளவு மரங்களையும் நட்டு வளர்த்தது பறவைகள். பறவைகள் அதுதான் அந்த அருமையை ஐயா மாசுலாமணி அவர்கள் விளக்கினார்கள். பறவை இல்லைன்னா இல்லை. இயற்கை இலவம் பஞ்சுக்கு அது பறவைகளின் உணவு இல்லை. ஆனால் அதுக்கு இயற்கையிலே இறக்கி வச்சுட்டான். அது வெடிச்சதுன்னா அப்படியே அந்த இடத்துல விழாது, பறந்து போய் அங்க போய் விழும். ஆனால் எதுக்கு இறக்கை பறக்கிற ஆற்றல் இல்லையோ அதை பறவைகளின் உணவா வச்சான். இயற்கை பாருங்க, ஆலமரம், அரச மரம், நாவரு, இந்த வேம்பு எவ்வளவோ பழங்கள் கீழே விழும், முத்துக்கள் விழும், விதைகள் விழும், முளைக்காது. ஐயா மாசுலாமணி சொன்னார் பாருங்க, கடுகின் மீனின் சினை முட்டையை விட சிறிது என்கிறான் ஆலமரத்தின் விதை. அவ்வை பாடுகிறார், மீன் இருக்குல்ல, மீனின் சினை முட்டை எவ்வளவு இருக்கும்? அதை விட சிறியது இந்த ஆலமரத்தின் விதை. ஆனால் அது முளைத்து பெரும் மரமான பிறகு ஒரு மன்னனின் 3 படைகளையும் தன்னகத்தை தங்க வைக்கிற அளவுக்கு பெருசாயிருதுங்கிறான். குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, எல்லா படைகளையும் தங்க வைக்கிற அளவுக்கு மிக பெரிதாக ஆலமரம் வந்து. அந்த மரங்களின் புனிதம் என்ன? எதற்கு நம் முன்னோர்கள் கோயிலை வெட்டி, குளத்தை வெட்டி, கோயிலை கட்டி அங்க ஒரு ஆலமர அரச மரத்தை ஏன் நடணும்? 24 மணி நேரமும் அது மூச்சுக்காற்றை, ஆக்சிஜனை தருது. நல்லா வேர்க்கும் அந்த மரங்களுக்கு. நீ கோடை காலத்தில் கூட ஆலமர அரச மரத்துக்கு கீழே இருந்தா குழு குழு குழுன்னு இருக்கும். ஏன்? அதற்கு வேர்க்குது. எல்லாம் அறிவியல். தமிழனுடைய மெய்யிலே அறிவியல். அதனால ஆலமர அரச மரத்தை வளர்த்தான். அந்த மரங்களை
நீ நட்டு வளர்க்க முடியாது. அந்த விதையை எவ்வளவு லட்சக்கணக்கான அரச மரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாருங்க, பயங்கரமான பல லட்சக்கணக்கான பழங்கள் விழுந்து கீழே விழும், முளைக்கும். அதை வவ்வாலோ மைனாவோ காகமோ பறவைகள் தனக்கு உணவாக எடுத்து கழிவாக போட்டால்தான் அது முளைக்கிற திறனை பெறுது. இயற்கை. அப்போ நாம் பார்க்கிறோம், அருகில் இருக்க கேரளாவை பார்க்கிறோம், வியக்கிறோம். நான் பல முறை பயணிச்சு உள்ள போகும்போதெல்லாம் பெருந்த வேதனை அடைவேன். இப்படியே என் மாநிலம் மாறலன்ட்டு. அடர்ந்த காடுகள், சின்னதா ரோடு, அங்கங்க வீடு, அவ்வளவுதான் வாழ்க்கை. மரங்கள் இல்லாத வீடுகளே நீங்க பார்க்க இயலாதங்க. நமக்கு வேண்டிய ஒருவர் பினராயி விஜயன் போய், ஏன் ஆச்சு நீங்க இந்த 8 வழிச்சாலை இந்த நெடுஞ்சாலையெல்லாம் உங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்கல? ஆள் வரும், என் காட்டப்புறம் அழிச்சு விடும். அழிச்சு விட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட்டை போட்டு மக்கள்கிட்ட காசை பறிக்கும். வேணாம், ஈரோடு காணும், அவ்வளோதான். அதனால பருவம் பொய்த்து விட்டது என்று கேரளாவில் ஒரு செய்தி இல்லை. காடுகள் அவ்வளவு பொட்டலா, ஒரு ஏக்கர் நிலம் கூட அப்படி பொட்டலா பார்க்க முடியாது. காடு இருக்கும், அங்கே மரங்கள் இருக்கும். இங்கேயா எங்க பார்த்தாலும் சீமக்கருவு. சீமக்கரு விலைக்கு வேர்க்கது. வேர்க்காத மரம் மேகத்தை அறுவடை செய்யாது. காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம். அப்புறம் இப்படி மேகம் உருவாக விடாது. இந்த தன்மை உள்ள மரங்களை நாம் மரங்களின் பிசாசு என்கிறார்கள். இதை அழிக்கணும். நாம வரும்போது, அதிகாரம் வரும்போது, போர்க்கால நடவடிக்கையில் யூக்கலிப்டஸ் சீமக்கரு விலையை தூக்குறோம். மாணவ பிள்ளைகளை மரம் நடுதல், வளர்த்தல், பராமரித்தலில் ஈடுபடுத்துறோம். சிறப்பு மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். பிராக்டிக்கல் மதிப்பெண் 10 மார்க் மாதிரி 10 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அதிக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறவர்களை சிறந்த தமிழ் தேசிய குடிமகள் மகன் விருதை கொடுத்து பாராட்டுறோம். மரம் வளர்த்தலை ஒரு வாழ்வியலோடு ஒன்றாக நாம் ஆக்குறோம். இப்படி உணவு உண்பது, குளிப்பது, இதெல்லாம் அன்றாட பணி மாறி மரம். இப்போ உதாரணமா ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்தித்த பிறகு அன்பு சகோதரர் விவேக் அவர்கள்ட்ட அவர் பணிச்சதுனால 1 கோடி மரங்களை நீங்க நடுங்களே என்று அவர் சொன்னதுக்கு 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார். அவர் நடுறார், ஒரு தனி மனிதர். அவருக்கு ரசிகர் படையோ பட்டாளமோ கிடையாது. இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், ரசிகர்களை வைத்திருக்கிறோம் என்று பேசுகிறவர்கள் மரக்கன்றுகளை நட வைத்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் ஒரு பணியை செய்திருக்கலாம், செய்யல. இந்த நூற்றாண்டில் தரையில சோறு போட்டு திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. மண் சோறு தின்றும் படம் ஓடல. என்ன செய்யுது? மேகம் மறைச்சிருச்சு, ஒரு ஸ்டாரும் மின்னல. ஒரு கொடுமையான ஒரு, நாங்கள் படிக்கிறது, நாங்கள் எங்களுக்கு போராட வர மாட்டாங்க. அப்போ பெருமைக்கு பேசிக்கிறது, அதிக பண்பட்ட இனம் வந்து போராட்டத்துக்கு வராது, அப்படி வரமாட்டாவே. ஆனாலும் பெருமை சொன்னாங்க. மிக முன்பே நாகரிகம் அடைந்து விட்ட ஒரு சமூகம் போராட்டத்துக்கு வராதுன்ட்டு. அப்படி இல்லை, பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனம் வந்து போராட வராது, புரட்சி செய்யாது, அதை பற்றி சிந்திக்காது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து வந்த நாம் இந்த மண்ணை வாழ்வியல் புரிதலோடு இருக்கோம். கிளாடு புரிங்கோ அப்பாவோட புத்தகங்களை, நான் தமிழர் பிள்ளைகள், குறிப்பாக உழவர் பாசறை, சூழியல் பாசறை பிள்ளைகள் அப்பாவோட புத்தகங்களை முழுக்க படிக்கணும். நம்மாழ்வார் அப்பாவுடைய புத்தகங்களை படிக்கணும். அதில் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞர் கிளாடு பூரிங்கோ, அவர் அதை படிக்கும்போது எனக்கு அழுக வரும். அவ்வளோ உருக்கமாக சொல்வார், என் அன்பு பிள்ளைகளே, அருமை இளைஞர்களே, ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார். அப்படியே பதிவு செய்கிறார். மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம். விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அப்போதெல்லாம் நம் தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால், இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், மரணப்படுக்கையில் கிடக்கிறாள். 18 வயதிலேயே நம் தாய் பாட்டியாகிவிட்டால், காப்பாற்ற ஓடி வாருங்களே அன்பு பிள்ளைகளே என்று அழைக்கிறான். அதேதான் அவன் வேற யாரையும் அழைக்கல, நம்மளை தான் அழைக்கிறான். இதை பிறவி கடமையாக நாம் செய்யணும். மரம் வளர்த்தலை,
வனம் செய்வதை பிறவிக்கடன் என்று செய்யணும். நீங்கள் கோயிலுக்கு செலுத்துகிற நேர்த்திக்கடனை விட, சாமிக்கு செலுத்துகிற நேர்த்திக்கடனை விட இந்த பூமிக்கு செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன் தான் அதிகம். அதுதான் அவசியம். ஒண்ணு விட ஒரு மரத்தை நட்டுட்டு போயிடக்கூடாது. அதை வளர்க்கணும், பராமரிக்கணும். நாம் வரும்போது எப்படி சாலை பணியாளர்களுக்கு வேலை எடுத்தார்களோ, ஆள் எடுத்தார்களோ, அப்படி வனம் செய்வதற்கு என்றே நாம் பலாயிரக்கணக்கான பணியாளர்களை எடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து நம் பூமியை பச்சை போர்வையால் போத்துறோம். தமிழகம் பூமியின் சொர்க்கமாக மாத்திரம் பயன்படுத்தி காட்டிடுவோம். நம்ம பயன்படுத்தி காட்டிடுவோம். நம் பிள்ளைகள் அதுக்கு பிறகு அதை பிடிச்சுக்கிறாங்க. நம்ம சொல்றோம், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, பனையிலிருந்து எப்படி தொழிற்சாலை எப்படி பண்ணுவோம்? பாய் பின்றது, அப்படி பொட்டி முடைகிறது, கட்டில் பின்றது, எல்லாம் அங்கே இண்டஸ்ட்ரி. பனைமரம் எங்க அடர்ந்து இருக்கோ அங்க தொழிற்சாலை. தொழிற்சாலை பெரிய கட்டடம் கட்டி அதெல்லாம் தேவையில்லை. வேலை, சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கம், பொருளாதார வளர்ச்சி. வேலை இல்லைன்னு எவனும் சுத்த மாட்டான். வேலையெல்லாம் விடு, திண்ணையில் உட்காந்து வெட்டியா பேசுவான். என்ன ஆளுடா, என்ன சாதிடா, என்ன மதம்டா, இந்த மயிரிடா மட்டைடான்னு வச்சிருப்பான். ஒரு அதுக்கு சிந்திக்க நேரமே கொடுக்கூடாது. உழைக்காதவனுக்கு சோறு கிடையாது. காந்தி சொல்றாருல, உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டு தான்ங்கிறார் காந்தியடிகள். சபர்மதி ஆசிரமத்தில் மனு பெண் காந்தின்னு ஒரு பெண்ணு ஒரு மாம்பழச்சாரை கொண்டாந்து அப்படி கொடுக்குறாங்க கோலையில். எத்தனை மாம்பழம் புளிஞ்சான்னு? ரெண்டு மாம்பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல, வேற யாருக்காவது கொடுன்னு போயிட்டாரு. அந்த காந்தியின் பூமி தான் அப்படி வாந்தி எடுத்து கிடக்கு. இப்ப குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டாந்துருக்காங்க. 3 கோடி பேர் சாமியார்கள் கோமணம் கட்டியும் கட்டாம திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுக்கு ஒரு தடவை கூடுறான். இந்த 3 கோடி பேரும் என்னன்னு குடியுரிமை சான்றிதழ் நிரூபிப்பான்னு எனக்கு தெரியல. கோமணம் தான் வச்சிருப்பான், இந்த பையன் குடியுரிமை வச்சுக்கோ, அதை கழட்டி கொடுத்தாலும் கொடுப்பாயிரு வைக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு மக்கள் இஞ்சிக்கிட்ட போடுற பாடு இருக்கே அப்பா. முன்னாடிலாம் தனியாக இருக்கும்போது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் கோமா வரும். ஏன் இப்படி இருக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போலாம் சிரிப்பாக இருக்கு. தனியாக இருக்கும்போது சிரிப்பு தான். தூரத்துலேருந்து பார்த்தா பைத்துக்காரனாயிட்டாம இருக்கு, சிரிமா அதை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக வருது. இடரா நடக்குது நம்மளை சுற்றி. 980 பேருக்கு 100 கோடியிலிருந்து 500 கோடி கடன் பெற்றவனுக்கு வங்கி தள்ளுபடி பண்ணிடுது. எங்கால அம்மனம்மா நின்று போடுறாடா விவசாய கடை தள்ளுபடி படி ஐயோ ஏற்று பார்க்க நாது கிடையாது. இப்படி ஒரு நாடு. என்னவோ ஒன்று, மரங்களின் அருமையை கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதிய அந்த கவிதை நம்ம வரைவு புத்தகத்தில் கூட போட்டிருக்கோம், நீங்கள் படிக்கணும். அதை தாண்டி எழுத முடியாது. அருமையாக எழுதியிருப்பார் அந்த கவிதையை. நாம் அதிகாரத்துக்கு வரும்போது பாடத்திட்டத்திலே வைத்து எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். செல்லமாக மரங்களை நடுங்க, பிள்ளைகளின் நல்ல பேர் வைங்க. நமக்கு 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேரை வைங்க. மொழிக்காக இறந்த மாவீரர்கள் இருக்கிறாங்க, இன விடுதலைக்காக போராடி செத்த எல்லா பெரும் வீரர்களுடைய பெயரை இந்த மரங்களுக்கு வைத்து நாம் போற்றலாம். நான் தம்பி படம் எடுத்து பார்த்துருப்பீங்க. மரத்தை காப்பாற்ற வழி தெரியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு அவர் ஒரு சாமி ஆக்கி விட்டுருவார். அப்போ தான் வெட்ட மாட்டான். அன்னைக்கு பார்க்குற ஒரு அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்து மயில் கல் இருக்குல்ல, அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ஏதாவது யாகம்லாம் வளர்த்து கும்பிட்டு இருந்தாங்க. அடப்பாவியில் மனிதன் வணங்குவதாக இருந்தால் மரத்தை வணங்கட்டும். ஏன் நாம் இயற்கை வழிபாட்டு மரபினர் தான். இயற்கையை போற்றினோம், மூத்தோரை தெய்வமாக வணங்கினோம். இதான் நம்முடைய மெய்யல் கோட்பாடு. பஞ்சபூதங்கிறாங்க, நாம 50 ஆற்றலுங்கிறோம். தூய தமிழில் 50 ஆற்றலுங்கிறோம். அவங்க பஞ்சபூதங்கிறாங்க. விண்ணு, மண், நீர், நிலம், காற்று, இதெல்லாம் இது இந்த 50 ஆற்றல். அது இல்லாத மனிதர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த உயிரினும் இருக்க முடியாது. அந்த 50 ஆற்றல் தான் இயற்கை. அந்த இயற்கையின் பிள்ளை தான் நாம். தாயை போற்றுவது பிள்ளையின் மரபு. அந்த இயற்கையை நாம் போற்றும். ஆனால் காந்தியடிகள் இயற்கை அன்னை உலகில் எல்லா உயிரினத்திற்குமான தேவையை தந்து விடுகிறார். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்றார். புத்தன் என்ன சொல்றான்? இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். இந்த பூவில் ஒரு வண்டு போய் எப்படி தேனை அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் உண்ணிட்டு வருதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக்கங்கிறான். ஆனால் இங்க அப்படி இல்லை. பண வேட்டைக்கு பூமி தாயின் ஈரக்குலையை அருகிறான். மீத்தேன்கிறான், ஈத்தேன்கிறான், ஹைட்ரோ கார்பன்கிறான். சுவாச காற்றை நச்சு புகையா மாத்திர.
ரத்த நாளங்கள், பூமி தாயின் ரத்த நாளங்களா இருக்கிற நதிகள் எல்லாம் மண்ணள்ளி தின்னு சாய கழிவுகள், கண்ட கண்ட கழிவுகளை கொண்டு, ஆலை கழிவுகளை கொட்டி நஞ்சாய் போச்சு. கடைசியா என்ன ஆயிருது? மலைகளை கல்குவாரிகள் என்று கிரஷர் என்று போட்டு மலை மணல் எம் சாண்ட் என்று நசுக்கி மலைகளை தகர்க்கிறார். மரங்களை அழித்து விட்டால் 21 ஆண்டுகளாயிருக்குது இந்த மரங்களை வளர்த்து உருவாக்க. ஐயா மரம் மாசிலாமணி அவர்களுக்கு ஒரு தலைமுறையை தொற்றுக்குது இந்த காடு. அப்படின்னா ஒரு தலைமுறைக்கு நம்ம நட்டு வச்சு இன்னொரு தலைமுறைக்கு இந்த மரத்தை விட்டுட்டு போகலாம். ஆனால் மணலையும் மலையையும் எப்படி உருவாக்குவது? யார் உருவாக்குவது? அது மனித ஆற்றலால் சாத்தியப்படுத்தவே முடியாது. மணலை, ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை பிரசவித்தது மலை. தாயின் முளை மார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அருவி. அருவியை பிரசவித்ததுதான் ஆறு. ஏரி குளம்தான் மனிதன் வெட்டினான், கண்மாய் கிணறு தான் மனிதன் வெட்டினான். ஆறை அவன் உருவாக்கவில்லை. ஆறு இயற்கையின் பெருங்கொடை. அந்த அருவியை தந்தது மலைகள், மலை முகடுகள். அந்த மலைகளில் அடர்ந்திருக்கிற காடுகள், காடுகளில் அடர்ந்திருக்கிற சோலை காடுகள், புல்கள். ஒரு புலி செத்து விட்டால் 25,000 பேருக்கு குடிநீர் கிடைக்காதுங்கிறான். புலிக்கு இந்த குடிநீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? சோலை காடுகள், அங்கு இந்த மரங்கள் அப்படியே இந்த இலை தலை விழுது, அப்படியே கீழே விழுது. இப்போ பாருங்க, அப்பா பாருங்க, மேலே சூரிய ஒளி, அது எப்படி வருது? அது வெப்பமாக இருக்குது, அங்கே வெப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடந்து பூமியை நோக்கி வரும்போது ஒளி வடிவமாக வருது, கீற்றா வருது. இங்கே வரும்போது மறுபடியும் வெப்பமாகுது, மனித உடலில் படும்போது வெப்பமாகுது. ஆனால் மரம், இலை, இந்த செடி கொடியிலே பாரும்போது அது அப்படியே பாருங்க பச்சையமாக மாறிடுது, பச்சையாக மாறிடுது. இங்கே அப்பா என்ன சொல்கிறாங்க? அங்கே ஒரு அங்கே ஒரு ஒளி சேர்க்கையில் அது தனக்கான உணவை அந்த ஒளியிலிருந்து எடுத்துக்கொண்டு எல்லா மரமும் பச்சையாக இருக்க காரணம் சூரிய ஒளி தான். அங்கே நிறச்சேர்க்கை அங்கே மாறி இருக்கு. இப்ப இவ்வளவு வேலை இருக்கு இயற்கையில். இப்ப இந்த மண்ணு மண்ணு கிடையாது, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் திரட்டு தான் மண்ணு. இது என்ன வெறும் மண்ணா? கண்ணுக்கு தெரியாத பல லட்சம் நுண்ணுயிர்கள் அதுக்குள்ள இருக்கு. நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற, நேரடியா பல மரத்துக்கு தண்ணீர் உணவா போகாது. அதை உணவாக மாற்றி கொடுக்கிற பணியை நம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள், காளான்கள், பாக்டீரியாக்கள் செய்யுது. அதுதான் தோசை மாவை புளிக்க வைக்குது, பாலை தயிராக்குது, மோராக்குது. அப்ப எழுதுறாருல, மனித அறிவு அந்த நுண்ணுயிரிகளோட போட்டி போட்டு தோத்து போயிட்டது. உன்னுடைய அறிவு தோசமாவை புளிக்க வைக்க முடியவில்லை, உன்னுடைய அறிவு பாலை தயிராக்க முடியவில்லை. அந்த நுண்ணுயிரிகளின் சாவுக்கு நம் காரணமா இருந்திருக்கூடாது. இப்ப என்ன பாருங்க, மரம் இலையெல்லாம் விழுகுது இல்ல, அப்படியே அந்த வேர்ல போய் அப்படியே இருந்துக்குது. அதுவே ஒரு மணலாக பல ஆண்டுகள் மக்கி 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 ஒரு மண் வடிவத்துக்கு மாறிடுது. அப்ப அந்த மலையை மேலே ஒளிகிற மலையை அந்த இலை பிடிச்சிக்கிறது. அந்த வேர் என்ன செய்யுது? அப்படியே போய் சொதன நீரை பிடிச்சு வச்சுக்கிறது தன் உணவுக்கு. அது அடர்த்தியாக வெயில் படுறது குறைவாக இருக்கிறனால நீண்ட நாட்கள் அந்த ஈரப்பதம் இருக்குது. அந்த உணவு தேவைக்கு போக மீதிய நீரை உருட்டி விடுது எது? இந்த வேர். அதுக்கு கீழே புல்கள் தன் உணவு தேவைக்கு வச்சுக்கிறது. அதுக்கு கீழே கிராஸ் லேண்டு, புல் வெளியே இருக்குது, வெறும் புல்லு தான். இந்த புல்கள் தன் உணவுக்கு நீரை பிடிச்சு வச்சுக்குது. அதுக்கு போக 1-2 உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான உயிர் அந்த நீர்த்துளிகள் திரண்டு உருண்டுதான் அருவியாக கொட்டுது. ஒரே நாள்ல மழை பெஞ்சு கீழே வரவிடாம தடுக்கிறது யார்? இந்த காடுகள், இந்த புல்கள் தான். இல்லைன்னா ஒரே நாள்ல உருண்டு ஓடிடும். ஓடாம இப்ப குற்றால அருவி, உனக்கு அருவி தான் தெரியுது, அங்க பல லட்சம் பேர் பல கோடி பேர் வேலை செஞ்சிருக்கான். யாரு? இந்த மரங்களும் புல்களும் இல்லை என்றால் உனக்கு அருவி ஏது? அப்ப என்னன்றா, இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல் வெளியே இருக்குல்ல, இதுல மான், வரையாடு எல்லாம் இந்த புல்லை தின்றுது. இந்த புல்லை தின்னாம, மானு தின்னாம, இந்த வரையாடு தின்ன விடாம புலி வேட்டையாடி அடிக்குது. ஒரு புலி ஒரு மானை கொல்கிற போது மான்களை, அரையாடுகளை வேட்டையாடி புலி தின்பதால் தான் அந்த புல் அப்படி உயிர்ப்போடு இருக்குது, சாகாம இருக்குது. அந்த புல் தன் உணவுக்கு நீரை தேக்கி வைக்குது. அந்த நீர் துளி ஓடி அருவியாக வருது, மனிதனுக்கு குடிநீராக வருதுங்கிறான். அப்போ ஒரு புலி என்ன செய்யுது? 25,000 பேரோட குடிநீரை காப்பாத்துதுங்கிறான். என்ன பாடம் நடத்து? மண்டையில ஏறாது. பாரத மாதாக்கு ஜெய்தான், ஜல் சன் என்ன ஒன்று போட்டிருக்கான். ஒரு திட்டத்தில் அம்மையார் படிக்குது, ஜல் ஜன் சின்சன் போட்டு அதுக்கு ஒரு 11,500 கோடி போட்டிருக்காங்க. நிதி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. 11,500 கோடி, இதுக்கு ஒரு 12,500 கோடி ஒதுக்கியிருக்கோம், அதுக்கு 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், இதுக்கு 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்கோம். எங்கேயும் நம்மகிட்ட வராது, ஏதாவது ஒதுக்கிட்டாங்க. இன்னும் 4 பட்ஜெட் இருக்குது, இன்னும் 4 நிதிநிலை அறிக்கை இருக்குது. அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏதோ ஒன்று. இப்போ எல்ஐசி விற்பனைக்கு வந்திருக்கு.
இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்திருக்கு, யாராவது காசு இருந்தால் போட்டு வாங்குங்க. வாங்குங்க. இந்தியா வந்துடும், சீக்கிரம் வந்துடும். காசு எடுத்து டெண்டர் கிண்டர் எடுக்கிறதா தான் எடுத்துக்கிறங்க. ஏதோ வச்சு பாருங்கள். ஒன்று ஒன்றா பிரித்து விற்றுருக்கேன். எங்கள் ஊரில் செட்டிநாட்டில் பெரிய பங்களாக்கள் இருக்கும், பெரிய மாளிகைகள். முதல்ல கதவை பிரித்து வைப்பாங்க, அப்புறம் தூணை பிரித்து வைப்பாங்க, அப்புறம் ஜன்னலை பிரித்து வைப்பாங்க, கடைசியாக கட்டடத்தை இடிச்சிருவாங்க. ஏன்னா வெறும் கூடு தான் இருக்கும். அந்த செங்கல் கத்தப்பட்டால் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்து பிரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியன் ஏர்லைன்ஸ் விற்கிற அந்த காசை வச்சு என்ன பண்ணுவேன்? அதுபோக இந்த வானூர்தி நிலையத்தை வானூர்தி எல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. ஆனால் 100 வானூர்தி நிலையம் புதுசாக போடுறேன். யாருக்கு யாருக்கு நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறதா அதில்? ஐயோ, ஆகப்பெரும் அறிவாளிகள். ஒரு அமைச்சர் சொல்கிறான, சமஸ்கிருதம் படித்தா கொழுப்பு குறைஞ்சிரும்ன்றானே. சமஸ்கிருதத்தில் பேசினா கொழுப்பு குறைஞ்சிரும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நீ தான் கொஞ்சம் பேச, நாங்கள் கேட்குறோம். பேச கொஞ்சம் பேச தெரியாது, யாருக்குமே பேச தெரியாது. சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டு நான் கத்திரி கிடக்குறேங்க. சான்ஸ்கிரிட்னாவே டெட் லாங்குவேஜ் தான் அர்த்தம்ங்கிறான். சமஸ்கிருதம் செத்து போன மொழி, வெறும் புரோகித மொழி. மொத்தமாகவே 24,000 பேர் தான். 130 கோடி மக்கள் 24,000 பேர் தான் எங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் கொடுத்துருக்கான். 24,000 பேர். அதே சத்யராஜ் ஒரு மேடையில் பேசினார். சமஸ்கிருதம் படிங்கிறாங்க. சரி, நம்மளை தாங்க படித்து தொலைவுமேனு நானும் பார்த்தேன். அப்புறம் அது யார்கிட்ட பேசுறதுன்னு, அது கடவுளோட பேசுறதான். சரி கர்மம், நம்ம எந்த கடவுளோட பேச போறோம்னு வேணான்னு விட்டேங்கிறது. அது மாதிரி என்னவோ பாருங்க. ஏன் பாட்டம் கட்டின கோயில் கட்டினவன் தமிழன், கட்டப்பட்டது தமிழ் கடவுளுக்கு, கும்பிடுறவன் பூரா தமிழன், அங்கே கல் எத்தினவன் சாரம் கட்டினவன் பூரா எங்காலு. அதில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணுமா? இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? ஒரு நல்லது நடக்காததுக்கு, பருவத்துக்கு மழை பெய்யாததுக்கு, பட்னியாக கிடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் மொழி புரியாமல் எங்காலும் ஏதோ சொல்லிருக்கான்னு கோவத்தில் இருக்கிறதான் பிரச்சனை. முன்னாடிலாம் பாருங்க, டக்கு டக்குன்னு சிவன் முருகன்லாம் வந்திருக்கான். தப்புன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு இருக்கான். அவை வர்றா, அவ பாட்டுக்கு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். இவன் பெரிய அறிவில் பெரிய இவன் நினச்சி போனான். இவன் நம்ம தான் அறிவுக்கு பெரிய மூதாட்டின்ட்டு. அங்கே போனோன்னே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கா ஒரு பையன். என்ன பாட்டி, ரொம்ப தாகமாக இருக்கா? ஆமாப்பா. உனக்கு பழம் உலுக்கி போடவா? சரி போடு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்? பழத்தில் விடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு. ஆமாம் பாருன்னு போய் ஆட்டி விடுறான். நான் ஒரு பழத்தை சத்துன்னு கீழே விழுகுது. தரையில் விழுந்தோடனே எடுத்து கிளவி சாப்பிட போடுவோம். மண் ஊட்டிருக்கணும், ஃபூனு ஊதிட்டான். என்ன பாட்டி, பழம் சூடாக இருக்கு உள்ளுக்கேன்ட்டான். தலை சுற்றிருச்சு. யாரா ஒருத்தன் நம்மளே பெரிய மண்டக்குருவம் பிடிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவள் தலைக்கணத்தில் இருக்க அறிவில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு. யாரா ஒரு பையன் அப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானே? யாரப்பா நீ? எனக்கு தெரியல, நல்லா பாருன்றான். பார்த்தா நம்ம ஆள் நிற்கிறான். நம்ம முருக பெரும்பாட்டேன். என்ன 1 2 நீ வரிசை பிடித்து பாடுங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகத்தான் நான் வந்தேங்கிறான். அவ்வையோட தமிழ். அவனுக்கு மந்திரம் சொன்னால் புரியாதுன்ட்டாங்க, நீசவாசன்ட்டாங்க. இது வரைக்கும் முருகன் எந்த வேண்டுதலையும் நிறைவேற்றல. ஏன்? புரியும்படி அவனும் பேசலை. நேரடியாக பேசுகிறேன். முருகா, இதை எதாவது பண்ணிவிடு, நான் உனக்கு வேலை எடுத்து வைக்கிறேன், சொன்னால் செய்வேன், உனக்கு தெரியுமில்ல பேசுறது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பண்டாரம், எங்கள் வேளாளர், எங்கள் சலவை தொழிலாளி, எங்கள் வண்ணார் எங்கால் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தான். இவங்க வந்து எங்கள் ஓதுவார்களை, புலிப்பாணி சித்தர்களை வெளியேற்றி விட்டு சமஸ்கிருதத்தை உள்ளே போட்டான் கோயில். ஐயா சக்திவேல் முருகனார் சொல்கிறார்ல, ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பிணம் விழுந்துருச்சுன்னா கோயிலை இழுத்து முடிவாங்க. ஏன்னா தீட்டு பிணம் இந்த வழியை போகுதுன்னா செத்த உடல் போகக்கூடாது, கோயில் திறந்துருக்கக்கூடாதுன்னு மூடிடுவானா. அதே சொல்கிறார், செத்த உடல் எப்படி கோயில் வழியே போகக்கூடாதோ அது மாதிரி செத்த மொழியும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அதுவும் தீட்டு தான்றார். நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா கோயிலும் தமிழ்லேயே மந்திரம் ஓதிப்பார், நாடு நல்லாயிரும். இவருங்க உங்களால் நம்ப முடியுதோ இல்லையோ, மாவீரனுக்கு பிறந்த நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போகணும். வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. போனோன்னா அவர் ஐயர் என்னை பார்த்தா தமிழில் சொல்லுவார், முருகா போற்றி சொல்லுவார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல. சொன்னோன்னா அங்கே என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி. மந்திரம் ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பிச்சாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆரம்பிச்சிட்டேன்.
புரியல. சர்வாரி பீமன்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பான்னு ஓதுவார் வர்றார் பெருமேலோட போட்டு. இளைஞர் தான் அவர். ஆரம்பிச்சு தமிழில் மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அவரே பார்த்துட்டு அடலை. அந்த மொழி இழுகுது. பிறந்த ஒரு வயசு குழந்தைக்கு புரியுது. கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி சிவனுக்கே புரியுது, சிவனுக்கே பிடிக்குது, வேற எவனுக்கு பிடிச்சான்னு பிடிக்கலான்னு தமிழ்ல ஓது மந்திரத்தை நீ. பல ஆண்டுகளா இருந்துருச்சு, பல ஆண்டுகளா இருந்துருச்சுங்க. என்னங்க பண்றது அப்படின்னா ஆகமம். சரி ஆகமம், கோபுரத்தில் நெய் விளக்கு தானே ஏத்தின, எதுக்கு மின் விளக்கு ஏத்தின? மாறிட்டில. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்த எங்கள் ஆதிப்பாட்டன் சிவன் இருந்து வளர்த்த மொழி தமிழ். அது புரிஞ்சுக்கணும்ல. மணிநெற்றி உமிழ்ச்செங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவன் தந்த தமிழ்ரா, சிவபெருமானே தந்த தமிழ். அவன் மொழியில் அவனுக்கு ஓதாம சமஸ்கிருதத்தில் ஓதுனா இப்படி 5ஆம் தேதி கிளம்புறதுன்னு முடிவு எடுத்துருவான். என்ன வேலை இருந்தாலும் போட்டு எல்லாரும் வந்துடுறீங்க. ஆமாம், தமிழில் குடமுழுக்கு முடிஞ்ச உடனே பூரா பேர் வெளியேறி போயிட்டு வேண்டிய. என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, போயிடுவாங்க. கேட்குறான உனக்கு கடவுள் நம்பிக்கை? கடவுள் இருக்கு இல்லை, அங்கே என் மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழ் இருக்கிற இடத்தில் இறைவன் இருப்பான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். இருக்கிற இந்த பூமியை காப்பாற்றி வைக்கணும், வருங்கால பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும். அவனுக்கு வங்கியில் பணம் வேண்டாம், விலை உயர்ந்த மகிழ் உந்து வேண்டாம், மாளிகை வேண்டாம், வாழ்வதற்கு வசதியான பூமியாக அதை விட்டுட்டு போகணும். நம் தாத்தா நமக்கு கார் வாங்கி வைக்கல, அவன் வங்கியில பணம் போட்டு வைக்கல. காடுகளை காடுகளாக வைத்தான், மலைகளை மலைகளாக வைத்தான், ஏரியை அப்படியே வைத்தான், அருவி ஆறை அப்படியே வைத்து விட்டு போனான். இந்த உலகம் உங்களது இல்லை, உங்கள் சந்தையினரோடது, உங்கள் பிள்ளைகளுடையது. உலகம் மனிதனுக்கு மட்டுமானதல்ல. இந்த பூமி பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடைமை இந்த பூமி. பாருங்க, இயற்கையின் கடைசியாக வந்த இந்த மனிதனால் தான் இந்த இயற்கை தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரழிவு. எந்த உயிரினமும் இயற்கைக்கு எந்த இடையூறும் செய்யறதில்லை. ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 26,000 விதைகளை பரப்புதுங்கிறான் ஒரு யானை. எதை பற்றியும் கவலை இல்லை. நாய் செத்தா என்ன, ஈ செத்தா என்ன, எறும்பு செத்தா என்ன, பறவை செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, எல்லாம் செத்தால் நீ செத்து போவாய். யானை சாகிறத பார்க்க நீ இருந்த, கொக்கு குருவி சத்ததை பார்க்க நீ இருந்த, நீ சாவதை பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியை காப்பாற்ற நாம் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அன்பிற்குரியவர்கள், தம்பி இமாயன் சொன்னது போல வாழ்க வளமுடன் என்று சொல்வது மாதிரி இனிமே வாழ்க வனமுடன் என்று சொல்லும். ஐயா மாசலாமணியை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த இது கரா முறான்னு இந்த கந்தக புகைக்குள்ள விழுந்து சென்னை மனிதன் வாழ்கிற நகரமாகவே இல்லை, கொடுமையர். இதே மாதிரி நம்ம உருவாக்குறோம், மாதிரி பண்ணையை உருவாக்குறோம். என்னுடைய சிவகங்கை மண்ணிலேயே ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்பா நம்மாழ்வார் வரியில் இயற்கை வேளாண் பண்ணை என்ற ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய கனவு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பீர்கள், உதவுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். செய்யணும். இதை பார்க்கும்போது 21 ஆண்டு கால உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. இந்த தோப்பு போல, இந்த தோட்டம் போல நம் நாட்டை நாம் மாற்ற வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாம் எடுக்கிறோம். நம்மால் முடியும், நம்மால் முடியும். உலகில் மற்ற நாடுகளுக்கு, இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக நாம் நம் மாநிலத்தை மாற்றி காட்ட முடியும். வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றி, பணியாக மாற்றி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாம் உருவாக்கி, அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெருக்கி, வேலை இல்லை என்கிற நிலையை முற்றுமுழுதாக நாம் தகர்க்கலாம். அதில்
மிகுந்த ஆர்வத்தோடும் முனைப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழியல் பாசறை பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் தம்பி சரவணன் கூட வந்திருக்கிறார். தமிழ் மீட்சி பாசறை என்று ஒன்று நாம் உருவாக்குறோம். நாமக்கலில் மாவட்ட ஆட்சியராக ஐயா சகாயம் அவர்கள் இருக்கும்போது தமிழ் மீட்சி பாசறை ஒன்றை தொடங்கினார். அந்த நிகழ்விலே ஒரு மலையாளி ஏறி பேசினார். இன்னும் அந்த காணொளி இருக்கு, நீங்க தட்டி பார்க்கலாம். அவர் பேச வரும்போது பேசுகிறார், தமிழ் மீட்சி பாசறையில் மலையாளிக்கு என்ன வேலை என்று நீங்களாம் நினைக்கிறாங்க, கைதட்டாங்க எல்லாரும் கூட்டத்தில். சொல்றாரு, நினைக்கலாம், ஆனால் என் தாய்மொழி மலையாளம், என் தாய்மொழிக்கு தாய்மொழி தமிழ். அவர் பேசியிருக்கிறாரு, அந்த பதிவு இருக்கு. என் பாட்டி மொழி பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பேரன் நான் பாடுபட வந்திருக்கிறேன் என்று சொல்றார். தமிழ் இளம் பிள்ளைகள், தமிழ்த்தாயின் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை சூட்டுவது, முடிந்தவரை தூய தமிழ் பெயராக மாற்றிக்கொள்வது, 50 ரூபா தான் கட்டி மாற்றிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்வது, கூடுமானவரை இயன்றவரை தமிழிலேயே பேச முயற்சிப்பது. ஒரு அலைத்தொடர்பு எண்ணை கூட தமிழில் சொல்வதில்லை. 9999 இதெல்லாம் என்னது கொடுமை. 9962 சொல்லும்போது என்னை வேடிக்கையாக பார்க்குறான், பார்த்தவங்களா இருக்கான். ஆனால் இப்போது என்னிடத்தில் பேசுவதற்காக அவர்கள் வலிய வம்படியாக தமிழில் பேச முயற்சிக்கிறார். உங்களை மாதிரி பேச வராது, ஆனால் ட்ரை பண்ணுறேன் சீமான். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க, வரும். யாரும் பார்க்குற விருந்தில் ரைஸ் கொடுங்க, அண்ணனுக்கு சாதம் கொடுங்க, ஏன்டா சோறுன்னு ஒரு தடவை சொல்லி தொலைங்கடா, ஏன்டா இப்படி நடக்கணும். தம்பி ஜெகதீசன் வரல, படப்பிடிப்பு தளத்தில் வாழ்த்துக்கள் படத்தில் வந்து எல்லாருமே தமிழில் தான் பேசுவோம். தொடங்க துண்டிங்க இப்படி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் அப்போ இந்த ட்ராலியெல்லாம் தண்டவாளத்தை போடுப்பா, புதுசாக வரவனுக்கு எங்கேயும் வேற்றுக்கிறதுல வராது விட்டாகி வருதுன்னு. இந்த புதுசாக நடிக்க வரவங்க, புதுசாக வர தொழில்நுட்ப கலைஞர்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ரைஸ் கொடுங்கன்றான். எங்கால தான் பழகிட்டான்ல, அவருக்கு சோறு போடாமல் போயிடுவான். ஹலோ சாதம் கொடுங்க, கண்டுக்கவே மாட்டான். பக்கத்து இருக்கேன், சோறுன்னு சொல்லி அதில் போட மாட்டாங்கய்யா, சோறுன்னு சொல்லு. சோறு எங்க சோறு கொடுங்க. புரியுதா? சோறு போடாமல் போயிடுவான். கடையில் எழுதியிருக்கானே, லெமன் சாதம் ரெடி. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். ஆனால் எழுதியிருக்கிறது லெமன் லே ம இன் லெமன், சாதம் சா தா இன் சாதம், ரெடி ரேடி. எழுத்து தமிழ். இது என்ன மொழி? இதுதான் கர்மாந்திர மொழின்னு வருது. இது ஒரு இளவு மொழி. இந்த ரெடி 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 அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே போனோம்னா சரியாயிரும். அது ஒரே நாள் எல்லாம் மாறிடும். வந்து நீ எனக்கு வாக்கு செலுத்தி உட்கார வை, சட்டம் திட்டம்லாம் கிடையாது, அவனே மாத்திடுவான். கேரளாவில் ஒரு சீமக்கருவேல மரத்தை நீங்க காட்டு, ஒரு சீமக்கருவேல மரத்தை கேரளாவில். பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒரு செடி, அந்த சீமக்கருவேல செடியை பார்த்தா பிடுங்கி கொண்டு போய் எந்த கடைகள் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தின்பண்டம் அல்லது ஒரு 1 ரூபா அல்லது 2 ரூபா 3 ரூபா காசு கொடுப்பான் கடைக்காரன், ஊக்கப்படுத்துவான். அவன் ரிக்ஷா ஓட்டுவான், தானி ஓட்டுவான், இது பண்ணுவான், சாதாரணமாக கூலி வேலை பார்ப்பான், ஒரு கட்டப்பிடியை பிடிச்சிக்கிட்டு செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு உலக அரசியலை போயிட்டு இருப்பான். அரசியல் பேசுவான். இங்கேயா முடி திருத்தமா? தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள். தேநீர் கிடையா? தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள். எங்க தான் போய் பேசுறது? ஒரு காலம் வரணும், தயவு செய்துங்க அரசியல் பேசுங்கள். பேசு. அரசியல் இல்லைன்னா என்ன இருக்குது உனக்கு? என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இந்த நாடு சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகத்தை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு, எது ஒன்றுமே நீதிமன்றம் தான். நேரடியாக நீதிபதிகளை நிற்க வச்சு தேர்வு செஞ்சுட்டு போயிடலாம். எதுக்கு பிரதமர், எதுக்கு அமைச்சர், எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள்? நீட்டு தேர்வு அது பேச்சுக்கே இடமில்லை. நீதிமன்றம் நீ யாரு சொல்றதுக்கு? நீ யார்? உன் வேலை என்ன? நீ யார்? நீ கொலை செஞ்சுட்டு வரானா, கொள்ளையடிச்சிட்டு வரானா, பெண்களை வன்புணர்ச்சி செஞ்சுட்டு வரானா, ஊழல் செஞ்சுட்டு வரானா, லஞ்சம் பெற்று வரானா, அவனுக்கு என்ன உன்னுடைய சட்டப்பிரிவில் தண்டனை இருக்கோ அதை கொடுத்து தண்டிச்சு உள்ள அனுப்பு. அதான் உன் வேலை. நீ இதை படிக்காத, இதை படி, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? உன் வேலை என்ன? வேலை என்ன? படிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிடாதான், குடிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிட. அது அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாது. ஆனால் படிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிடுமா? நீட்டு தேர்வு அது கட்டாயம். 5ஆம் எட்டாப்புக்கு பொது தேர்வு அது கட்டாயம். இப்ப என்ன கூடுதல் 1 மணி நேரம் வகுப்பு நடக்குமா?
சிறப்பு பயிற்சி நடக்குமா? நான் என்ன செய்றேன், இந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடுதல் கொஞ்சம் நேரம் வேலை கூடுதல் அந்த சிறப்பு பயிற்சிக்கு நீங்க போங்க, எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை பொதுத் தேர்வு எழுதி வாங்க, 8ஆம் பஞ்சாபில் எழுதி வாங்களேன். இந்த திட்டங்களை இப்படி ஒரு வரைவை வகுக்கிற நீங்கள் எல்லாம் எந்த 5ஆப்ல பொதுத் தேர்வு எழுதினீங்க, 8ஆப்ல பொதுத் தேர்வு எழுதி வந்தீங்களா? ஒரு கொடுங்கோன்மையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர விடுவதே இல்லை. பார்க்கும்போது பள்ளிக்கூடமா கல்லூரியா மதிப்பெண்ணா தான் பார்க்கறது. இங்க ஒரு அமைப்பு முறை இருக்கு. 100க்கு 100 வாங்கினா என் கல்லூரியில் சீட் உனக்கு இடம், 100க்கு 99 வாங்கினா நல்லா படிக்கிற மாணவர்கள் யார், என் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, என் கல்லூரிக்கு வாங்க, உங்களுக்கு இடம் தர்றேன். ஒரு மருத்துவர் இப்படி, எவனுக்கு நோய் இல்லையோ அவன் வாங்க நான் வைத்தியம் பார்க்கறேன்னா நான் மருத்துவரா பைத்தியக்காரனா? எவன் நோயாளியோ அவனுக்கு தான் மருத்துவம் செய்யணும். எவனுக்கு கல்வி வரலையோ, கற்க முடியலையோ, கற்கும் திறன் குறைவா இருக்கோ, எவனுக்கு படிக்க வரலையோ அவனை பயிற்றுவிப்பதற்கு தான் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆசிரியர்கள். படிக்கிறவனை படிக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஓடவனை ஓட வைக்கிறது நல்ல பயிற்சியாளன். ஓட முடியாதவன், ஓட தெரியாதவனை ஓட வைத்து வெல்ல வைக்கிறவன் தானே பயிற்சியாளன். அதுதானே. எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு பாருங்க. பிதுக்க முடியல, இல்லைன்னா ஓட கலெக்டர் மாதிரி இருந்துச்சுன்னா கழட்டிட்டு மதிப்பெண் உள்ள வச்சு தச்சிருவாங்க மண்டைக்குள்ள. பர்பஸையை பிதுக்குவது போல பிதுக்கிறான் மனித மூளையை. எல்லாவற்றையும் மாற்றம், சமூக மாற்றம்ங்கிறது புரட்சியாளர் பகத்சிங் சொன்னது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த சமூகம். உங்களுக்கு தெரியுது அநீதி நடக்குதுன்னு, தடுக்க முடியல. அதனால இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து விட்டு முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சிக்கு நாம் தயாராகணும். சூழியல் பாசறைங்கிறது, சூழியல் பாசறையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் இந்த பணியை செய்யணும்னு நினைச்சால் அது பைத்தியக்காரத்தனம். நாம் தமிழர் கட்சியே சுற்றுச்சூழல் பாசறை தான், நாம் தமிழர் கட்சியே ஊழல் ஒழிப்பு பாசறை தான், நாம் தமிழர் கட்சியே வீரத்தமிழர் முன்னணி தான், நாம் தமிழர் கட்சியே தமிழ் மீட்சி பாசறை தான். பிரிச்சு கொடுக்குது, வேலையை பிரிச்சு கொடுக்குது, பிரிச்சுக்கிறோம். அது சார்ந்து இந்த வடிவமைப்பு, இந்த பிள்ளைகள் இல்லைன்னா இப்போ நானும் அன்பு திணறி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் அவர்களா செய்து கொண்டார்கள். தனித்த ஆற்றல் ஒவ்வொருக்கு இருக்கு. கல்வி என்பது என்ன சொல்றார் விவேகானந்தர், என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் இருக்கு, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணரணும், அதான் கல்வி. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு, அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்படி சிறப்பாக செயலாற்ற வேண்டும், முன்னிலும் வீரியமாக நாம் செய்ய வேண்டும். கோயில்கள் எங்காவது இருந்தால் அது தம்பி மனுஷ இவர் கூட சொன்னார், பியூஷ் மனுஷ் கூட, புனித வனம் என்று செய்யலாம்னு. இப்போ கோயில்கள்லாம் இருக்குன்னா சும்மா வெறுமனே இப்படி நம்ம கிராமங்கள்லாம் குலதெய்வம் கோயில் சும்மா காட்டில் இருக்கும், அதை சுற்றி இருக்க இடங்களில் நம்ம புனித வனம் என்று வச்சு நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை கட்சி மரங்களை நட்டு வளர்க்கலாம். இப்படி வளர்த்து விடலாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தா ஒரு நோயும் வரப்போறதில்லை, நிம்மதியாக இருக்கலாம். ஒரு கார், ஒரு மகிழ்ந்து வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம். ஆனால் எத்தனை மரங்கள் நமக்கு இருக்கு, எவ்வளவு வாகனங்கள் ஓடுது. கனடாங்கிற ஒரு நாடு, உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, ஒரே ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம். இந்தியா 28 மரம் தான் வச்சிருக்குன்னு அது சொல்லுது, இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு காடு இருக்கணும் அந்த நிலப்பரப்பில். ஆனால் இந்தியா சொல்லுது 13 விழுக்காடு தான் காடுகள் இருக்குதுன்னு சொல்லுது. 33 அங்க இருக்கு, 13 அங்க இருக்கு. சரி, இதை வளர்த்து எடுக்க அதுக்கு முயற்சி நடக்குதா? இந்த நிதிநிலை அறிக்கையில வனத்திற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. எப்ப பார்த்தாலும் மதம் பேசுவது, சாமி பேசுவது, சாதி பேசுவது, மதம் மதம் மதம். விவேகானந்தர் சொல்றாரு, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறாரு. ஒரு நாள் பசியோடு கிளர்ந்து எழுவாம்பாரு கட்டக்கம்பு செருப்போட, அப்ப இந்த மதம் பேசினவன், சாதி பேசினவன், கடவுள் பேசினவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஓடி போயிடுவான். அப்படி ஒரு கிளர்ச்சி விரைவில் நடக்கும், நீ எழுதி வச்சுக்க. $17 கோடி பேர், அவனே சொல்றான், ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் கோடி இந்தியா செலவு செய்து, ஆனால் 17 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் உறங்க போறாங்க. 6.4 விழுக்காட்டு குழந்தைகள், 1 வயது 2 வயது குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள், பசியோடு உறங்க செல்கிறார்கள். எதை பற்றியும் சிந்திக்காது, மதம் மதம்னே பேசி அதையே போதையேற்றி
மாற்று சொல்றான்ல, மதம் ஒரு அபின்கிறான். ஐயா மு மேத்தா என்கிற கவிஞர் சொல்றார், மனிதனுக்கோ யானைக்கோ மதம் பிடித்தால் அழிவுதான், அதான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது. அது தமிழ் இளம் தலைமுறையினர் அதை கடந்து பூமியை நேசிக்கணும். மண்ணை காப்பாற்றுகிற அரசியலை செய்யாது, அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை காப்பாற்றுகிற அரசியல் செய்வதில் அர்த்தமில்லை. இப்போதெல்லாம் திருமண வீடுகளில் நம் பிள்ளைகள் மரக்கன்றுகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிறந்த நாள் எந்த விழாவானாலும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்மை பார்த்து நிறைய பேர், அன்னைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போறேன், சம்பந்தம் இல்லை, ஆனால் அவன்லாம் மரக்கன்று கொடுத்துட்டு இருக்கான். மரங்களை வளர்ப்பது பிரச்சனை இல்லை, நம் பாரம்பரிய மரங்களை நட்டு வளர்க்கணும். நம் மரங்களில் தான் பறவைகளுக்கு உணவு இருக்கும், பறவைகள் கூடு கட்டும். சீமக்கருவேல யூக்கலிப்டஸில் எங்கே ஒரு பறவை கூடு கட்டி காட்டு பார்ப்போம்? கட்டாது. எனவே ஒரு ஆகப்பெரும் பணியை, ஆக்கப்பூர்வமான பணியை நாம் தமிழர் கட்சியினுடைய சூழியல் பாசறை செய்து கொண்டு வருகிறது. அதில் செயலாற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களும் நன்றியும். தொடர்ச்சியாக இயங்குங்கள். பல கோடி பணைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுங்கள். அதிகாரம் வந்துதான் செய்வோம் என்று காத்திருக்க வேண்டியதில்லை, நம்மால் செய்ய முடியும். மரம் நடுவதற்கும் பனை விதை நடுவதற்கும் அதிகாரம் தேவையில்லை, கொண்டு போகலாம். வீடு வீடாக விதி விதியாக சென்று சிற்றூர்களில் போய் நம் பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், துணி துவைக்கிற, காய்கறி கழுவுகிற, அரிசி அலசுகிற, கழுவுகிற இந்த நீரை, பாத்திர பண்டங்கள் கழுவுகிற அந்த நீரை சேமித்து இந்த மரங்களுக்கு, இந்த செடிகளுக்கு, இந்த மரங்களுக்கு ஊற்றுங்கள் என்று கற்பித்து கொடுங்கள். அதை சும்மா கீழே ஊற்றி விடுவார்கள். அதை இப்படி மாற்றி சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதை பழகிக்கொள்வார்கள். அப்போ வீட்டில் ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை எடுத்துட்டிங்கன்னா அவன் அந்த வீட்டை சரி பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ நாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்போ என்ன செய்வோம்னா, அந்த கழிவு நீர், நகரங்களும் நாடங்களும் மண்ணுடன் கழிவு நீரை ஒரு இடத்தில் கொண்டு போய் சுத்திகரித்து அந்த நீரை தான் வீடு கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதற்கு பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் வீடு கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு நல்ல நீரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சென்னையில் இருக்கிற கழிவு நீரை பயன்படுத்தினாலே தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணலாம்? இந்த கூவத்தில் ஓடுதில்லை, கூவத்துக்கு தண்ணீரை கொண்டு போக மாட்டோம். நம்ம கூவாத்துக்கு கொண்டு போகிறதில்லை. குழாய்களின் மூலமாக கூவாத்துக்கு 2 கரை ஓரமாக பெரிய ராட்சச குழாயை போட்டுரும். அந்த குழாய்களுக்குள்ள சின்ன சின்னதாக, இது அண்ணா நகர்லேருந்து வருதா அந்த தண்ணி, இந்த குழாயில் இங்கே போய் செருகிடுவோம். இங்கே இது என்னென்னா கேகே நகர்லேருந்து வருதா அங்கே செருகிடுவோம். இந்த 2 கரையில் இங்கே கூவா ஆறு, அது தூய்மைப்படுத்திடுவோம். அங்கே படகு, அது போக்குவரத்துக்கு பயன்படுத்திடுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த தண்ணீரை கொண்டு போய், இப்போ எழில் நகரில் 100 ஏக்கரில் குப்பை மேடிச்சிருக்கேன். ஆர்கே நகரில், எழில் நகரில். உலகத்தில் எவ்வளவு அறிஞர்கள், அறிவானவர்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. பள்ளிக்கரணைன்னு இயற்கையில் இருந்த அவ்வளோ பெரிய ஒரு ஏரி, சதுப்பு நிலை ஏரியை குப்பையை போட்டே மூடிட்டா. போய் வேணா பாருங்கள் பள்ளிக்கரணையில். அதை நம்ம வந்து அது வேறு 6 வருஷம் வேலை நடக்கும். அந்த குப்பையெல்லாம் அள்ளி அந்த ஏரியை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். அப்படி வெளியிலே புறப்பகுதி கொண்டு போய் இந்த தண்ணீரை சுத்திகரித்து அதை எடுத்து கொண்டு வந்து மரம் நட்டு வளர்க்கணும். நீ கேட்ப தண்ணிக்கு என்ன பண்ணுவேன்னு, இந்த தண்ணியை தான் பயன்படுத்தும். இங்கே வருகிற மேதைகள் எல்லாம் தொழிற்சாலை தொடங்குவதற்கு இவர்கள் நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கணும், அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்துறான். ஆனால் நமக்கு பல ஆயிரம் கோடியை போட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க கொடுக்குறான். குடிக்க சுத்திகரித்து தருவீங்க, வேளாண்மை செய்வதற்கு தண்ணி யார் கொடுக்குறது? எல்லா கொடுமைக்கும் ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறது. அதிலே சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி நாம் சிறப்பாக செய்து வருகிறோம் என்கிற பெருமிதம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். கட்டமைப்பு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்த பிறகு சூழியல் பாசறைக்கு மாவட்டம் தோறும், தொகுதி தோறும் பொறுப்பாளர்கள் எடுக்கப்பட்டு நியமிக்கப்படுவார்கள். அந்த பொறுப்பாளர்களை இதை போல சந்திப்போம். அதுபோல ஊழல் ஒழிப்பு லஞ்ச பாசறை, அதுபோல வீரத்தமிழர் முன்னணி, தமிழ் மீட்சி படை, எல்லா பாசறைக்குமான பொறுப்பாளர்கள் மாவட்டம் தோறும் நியமிக்கப்படுவார்கள். அந்த பாசறை பொறுப்பாளர்களை இதை போல தனித்தனியாக சந்தித்து எப்படி வேலை திட்டங்களை வகுத்து கொள்வது என்று நாம் வகுத்து பிரித்து பணி செய்வோம். இப்போது சூழியல் பாசறை சிறப்பாக செயலாற்றுகிறது. என்னுடைய பாராட்டுக்கள். மேலும் மேலும் சிறப்பாக நீங்கள் செயலாற்றுங்கள். அதற்கு நாங்கள் துணை நிற்போம். ஒவ்வொருவரும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வனம் செய்வோம் என்று உறுதியேற்க வேண்டும். மரம் நடுவதை தன் பிறவி பயனாக, பணியாக நாம் எல்லோரும் ஏற்று செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். அதிலே
ஒரு அருமையான மனிதர், மரம் மாசிலாமை என்ற மகத்தான மனிதர் நமக்கு இந்த சூழியல் பாசறைக்கு தலைவராக வைத்திருக்கிறார். செயலாளராக இருந்து பணி செய்கிற வெண்ணிலா அவர்கள், அவர் பணிக்கு ஊடாக இது குறித்து சிந்தித்து அதிகமாக செயலாற்றுவது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவரோடு இணைந்து பணி செய்கிற தம்பி வித்யாசாகர், வஜிரவேல், தம்பி சீலன், தங்கை சுனந்தா போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக இயங்குங்கள். தம்பி பனை சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் நம்முடைய அமைப்பில் இல்லாது அவர் தனியாக பனை விதைகளை நட்டு அவர் வளர்த்து வருகிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி எனவே இந்த சந்திப்பு நம்மளை மேலும் ஊக்கப்படுத்தும், இன்னும் விரைந்து செயலாற்ற உங்களை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு தூரம் பயணித்து நீண்ட தூரம் வந்து போகிறதே என்று இருந்தேன். ரொம்ப தொலைவாக இருக்கே என்று. ஆனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் வேணாலும் பயணித்து வரலாம். இப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு எழிற்சோலையை உருவாக்கிய ஐயா மரம் மாசிலாமணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. இந்த தோப்பை போல இந்த நாட்டை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம் பிள்ளைகளுக்கு இன்னும் நீங்கள் நிறைய ஆலோசனைகளை தர வேண்டும். என்னுடைய தம்பி காசிராமன் போன்றவர்கள் கட்சியில் தான் இருந்தார். நான் தான் அவரை இந்த சூழியல் பாசறைக்கு போ என்று அனுப்பிவிட்டேன். ஆனால் அவனுக்கு இதில் ரொம்ப ஆர்வம். அவன் ஒரு ஆளாக அவன் கிராமத்திலே கிணறை வெட்டி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணீரை கொடுக்குறான். நான் கூட சொன்னேன், ஒரு பதவியும் இல்லாமல் இப்படி சேவை செய்கிறவன் பதவிக்கு வந்தால் எந்த அளவுக்கு சேவை செய்வான் என்று. மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. ஓடாந்துறையை ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றி காட்டிய மனிதன் ஐயா சண்முகத்தையே தோக்கடித்த மக்கள் இவர்கள். பெருந்தலைவரையே தோக்கடித்தவர்கள் நாம். அந்த வரலாறுலாம் நமக்கு வரும்ல. இப்போ காமராஜரை வெல்ல வச்சுருந்தா அது வரலாறாக இருக்காது. இப்போ ஓடாந்துறையில் ஐயா சண்முகம் வென்றிருந்தாருன்னா அது செய்தி இல்லை. தோக்கடித்தார்கள். ஓ, தமிழர்கள் அவ்வளவு நல்லவர்கள். படிப்பினை நாம் தான் 10 வருஷமாக கத்தி பார்க்குறோம். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டோம். ஆனாலும் காதில் விழலை. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்? நாம் வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள். ஓட்டுக்கான கூட்டம் அல்ல, இது இந்த நாட்டுக்கான கூட்டம். நாம் தொடர்ச்சியாக பணி செய்வோம். மக்கள் என்று நம் மீது நம்பிக்கை வருவதோ அன்று நமக்கு தரட்டும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இது எவ்வளவு நிறைவாக இருக்கு, எவ்வளவு நிறைவாக இருக்கு. இந்த வேலையை செய்கிறோம், நாங்கள் மரம் நடுறோம். என் பிள்ளைக்கு நான் ஒரு காடை கொடுத்துட்டு போகிறேன், ஒரு மரத்தை வச்சுட்டு போகிறேன், சுவாசிக்க காற்றை கொடுக்க போகிறேன், குடிக்க நல்ல நீரை கொடுக்க போகிறேன், பாதுகாப்பான சூழலை தரப்போகிறோம் என்பதை விட உன் பிறவிக்கு ஒன்றுமே அர்த்தம் இல்லை. அதை செஞ்சுட்டு போதும். அதான் ரொம்ப முக்கியம். ஒற்றை மனிதரால் இப்படி ஒரு சோலையை உருவாக்க முடியும் என்றால் ஒட்டுமொத்தமாக நாம் இணைந்து இந்த நாட்டை இப்படி ஒரு சோலையாக மாற்ற முடியும். மாசேத்துன்னு சொன்னது போல மனிதர்கள் தான் 1 லட்சம், கைகள் 2 லட்சம்னாரு. அது மாதிரி நாம் பெரிய கூட்டம், அதிலும் நமக்கு கைகள் மிக அதிகம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடிக்கைகள் இணைந்து போராடுவோம் என்றது போல நம் இலக்கை நிறைவேற்ற எல்லோரும் கூடி பணியாற்றுவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். சூழியல் பாசறையை சார்ந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும்